வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம எடுத்துக்க போகிற நம்ம காளான் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது எப்படி செய்யறது வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம காளான் கிரேவிக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இது நல்லா நீங்கள் பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டதுக்கப்புறமா அதே டீஸ்பூன் இட்டு நம்ம மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நறுக்குன இஞ்சியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிதமான சூட்டில் நம்ம வறுத்துக்கலாம். அந்த ஜீரகம் சோம்பெல்லாம் நீங்கள் கருகு விட்டுறாதீங்க. கருகு விட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு மாறிடும். இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த டைம் நம்ம 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கிறீங்களோ அது கூடவே கொஞ்சம் பெருசாக நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வதங்குறப்பவே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமாவே நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்குவோம். நம்ம ஏன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோன்னா நல்லா கலர் கொடுக்கும். ரெண்டாவது நமக்கு காரமும் நமக்கு கம்மியாக இருக்கும். இது கூடவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காயை நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் பல்லா போடாதீங்க, நல்லா கிரேட் பண்ண தேங்காயை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ பச்சை வாசனைலாம் போய் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வந்திருக்கு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைக்கணும். அதை ஆறட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது கூடவே சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம பட்டை சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அந்த எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கிடலாம். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் 5 ஒரு 10 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ நான் 200 கிராம்ஸ் அளவுக்கு நான் காளானை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேணால் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப சின்னமாயிரும், உங்களுக்கு எடுத்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம். இந்த கிரேவி நீங்கள் ரைஸுக்கு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், ரொட்டிக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ காளான் வேகணும், அது வேகட்டும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் மிக்சியில் மாற்றிட்டு இப்போ பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அரைங்க. ஸ்டார்டிங்லேயே தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம காளானை பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை. காளான்லேருந்து எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகிது பாருங்கள். இந்த தண்ணியில் தான் காளான் நல்லா வேகணும். நம்ம காளான் போடும்போது நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது. நேச்சுரலாகவே காளானில் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்குனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரைஸுக்குனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றின மசாலாவை நல்லா வதக்கிட்டோம். இது கூடவே தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா நம்ம கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமியாக சூப்பராக நமக்கு காளான் கிரேவி தயாராகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. பக்கத்தில் வச்சு பேசுனியா?
அப்படியே பின்னாடி வந்துச்சு பிறகு